ஹலோ காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கின மினி வேக்யூம் கிளீனர். அதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல், அந்த மிஷினுக்கு போடுற ஒரு கப், அந்த மிஷினுக்கு பின்னாடி மாட்டுற ஒரு கப்பு, அந்த கிளீனர் ப்ளஸ் அந்த சார்ஜர் கேபிள், அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் இருந்துச்சு. அந்த மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன். இது எல்லாமே தான் அதில் இருந்துச்சு. அந்த மிஷினில் மாட்டுற ஒரு நெட்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணும்போது அந்த கப்புக்குள்ளே மாட்டினீங்க அப்படின்னிங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு கொடுத்துருந்தாங்க. அது முன்னாடி வந்து ட்ரையாங்கிளாகவும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாகவும் இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி மாட்டி வந்து நம்ம வேக்யூம் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறமா அதோட மெயினான மிஷின், அந்த மிஷினோட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பட்டன் இருக்குது. அதை அமுத்தினா வந்து வேக்யூம் ஆன் ஆகுது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வேறு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அந்த மிஷினுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி மாட்டணும். அதை மாட்டிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காற்று வருது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில். அதை இந்த மாதிரி மாட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது. அதை வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி நம்ம வேக்யூம் பண்ணலாம். அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணலாம். சரி, சும்மா ட்ரை பண்ணலான்னு அந்த மேனுவலை வந்து இதில் ட்ரை பண்ணேன். பாருங்கள் எப்படி ஸ்டடியாக நிற்குதுன்னு. சரி, ட்ரை பண்ணலான்னு நான் மண் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிட்டேன். இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் நீங்களே பாருங்கள் என்னமா க்ளீன் பண்ணுது அப்படின்றது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்ட பிறகு கீழே சில இதெல்லாம் இருக்கும்ல, அந்த பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு வந்து க்ளீன் பண்ணணும். உண்மையாக சொல்கிறேன் கைஸ், இதை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது. கொஞ்சம் கூட டஸ்ட்டு பார்ட்டிகல் இல்லாமல் க்ளீன் பண்ணுது. அப்புறமா அதை திறந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டை வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், இவ்வளோ டஸ்ட்டை வந்து இது க்ளீன் பண்ணியிருக்கு. சரி, அந்த கேப் மாதிரி இருந்துச்சுல, அதை வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு பின்னாடி வந்து அந்த வேக்யூம் பின்னாடி மாட்டிட்டு ப்ரஷ் பண்ணால் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். மீதி இருக்க டஸ்ட்டு பார்ட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்யூமை வச்சே வந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். அந்த நெட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணால் க்ளீன் ஆகிடுது. அந்த மிஷின் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க பட்டனுக்கு கீழே. அங்கே வந்து பின்னும் கொடுத்துருந்தாங்க. அந்த பின்னை மாட்டி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சி டைப் பின் தான், எந்த சார்ஜர்லையுமே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 5 out of 5 கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னும் இதே மாதிரி ரிவ்யூ வீடியோலாம் வரும். நம்ம சேனலோட பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. ஓகே.